ஏன், என்ன என்ன விஷயம்? சொல்லு. இப்படி எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? யாரு எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கிறது நீங்களா நானா? நீங்க என்கிட்ட சொல்லாதத நீங்க எழுதின லெட்டர் சொல்லிடுச்சு. அந்த லெட்டரை படிக்கணும்னு நினைச்சு நான் எடுக்கல. துணி துவைக்கிறதுக்காக சட்டை எடுத்தேன். அதுல சில பேப்பர்லாம் இருந்துச்சு. அதை எடுக்கிறப்போ அந்த லெட்டர் என் கண்ணுல பட்டுருச்சு. அதுல நீங்க ரம்யா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு எழுதிருந்தீங்க. நீங்க எதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்காதீங்க. உங்களுக்காக நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். என் சின்னத்தா யாருக்கிட்டையும் எதுக்காகவும் மன்னிப்பு கேட்க கூடாது. ஏன்னா மன்னிப்பு கேட்கிற அளவுக்கான தப்ப நீங்க எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அத கேட்கறதுக்கும் நான் விரும்பல. ரம்யா உங்க மேல ஏதோ ஒரு விஷயத்துல பயங்கர கோவமா இருக்காங்க. ஆனா அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க எந்த அளவுக்கு பெருசா மதிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இத இப்ப நான் உங்க பொண்டாட்டியா சொல்லல, உங்க புலி மூட்டையா தான் நான் சொல்றேன். நீங்களும் என்ன உங்க புலி மூட்டையா நினைச்சு அவங்க கிட்ட நான் பேச ஏற்பாடு பண்ணுங்க. இங்க கூட்டிட்டு வாங்க. இவ்வளோ நல்ல மனசோட இருக்கிற அண்ணத்துக்கிட்ட நாம ரம்யாவை பத்தி உண்மையை மறைக்கிறது சரியில்லை. அண்ணத்துக்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், காலம் எல்லாத்தையும் சரியாக்கிடும். அப்போ அண்ணத்துக்கிட்ட உண்மையை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ரம்யா கிட்ட தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி புரிய வைக்கணும். ஆனா ரம்யா எங்க போனான்னே தெரியலையே. சின்னதா 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 ரம்யாவை கூட்டிட்டு வரீங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். அதுல நீ தலையிடாத. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல சின்னதா, நான் என்ன எதுவும் சொல்ல வேண்டாம். உன் வேலையை மட்டும் பாரு. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? ரூம்குள்ள நுழைஞ்சாலே கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ற. என் தலைக்குள்ள 100 தேளுங்க ஒன்னா சேர்ந்து கொடுக்கல கொட்டுற மாதிரி இருக்கு. எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? ரம்யாவை தானே சொல்லிட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
மனுஷன் என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியாம சும்மா நொய் நொய்னு பேசிட்டு இருக்க. சண்முகம் எதுக்கு இப்படி இருப்பா. டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப நீ இருக்க? மேல போறது அவ்வளவு நல்லா இருக்காது. ரம்யா ரம்யா ரம்யா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இதோட அவளை பத்தி பேசுறத நிறுத்திக்கோ. அதான் உனக்கு நல்லது.